அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, சாந்தி சமாதானம் நம்ம அனைவரும் மீது உண்டாகட்டுமாக. அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையினால ஹஜ் மாதத்துடைய முதலாவது நாள் இன்றைய நாள். ஹஜ் மாதத்திலே பிறை 1 நாம் எல்லாம் வியாழக்கிழமை சுன்னத்தான இந்த நாளில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹுக்கு சுக்ரா செய்வதற்கு நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹுவே நம்முடைய எல்லா பிரார்த்தனைகளையும் அல்லாஹ் கபூலாக்கி தருவானாக. 2025 பெருநாள் ஜூன் மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை கொண்டாடப்படும் என்பதை பற்றியெல்லாம் இன்றைக்கி பேச போகிறோம். வீடியோ கடைசி வரையும் பாருங்கள், எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ் மாதத்தில் 1 பெருநாள் வரையும் உண்டான எல்லா நற்காரியங்களும் செய்யக்கூடியவங்களாக ஹாஜி பெருமக்களை ஹஜ்ஜை மக்பூல் ஹஜ்ஜை ஒப்புக்கொள்ளக்கூடிய சிறப்பை அல்லாஹ் தருவானாக. உலகத்திலே குர்பான் கொடுக்கக்கூடியவங்க எல்லோருடைய குர்பான்களையும் அல்லாஹ் கபூலாக்கி தருவானாக. பெருநாள் தொழுகை உலக முஸ்லீம்கள் எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய அந்த தொழுகை உம்மத்தே முகமது எல்லோருக்கும் சிறப்பான பெருநாளுடைய பரக்கத்துகளையும் தொழக்கூடிய சிறப்பையும், குறிப்பாக பலஸ்தீன் மக்களுக்கு பாதிக்கப்பட்ட எல்லா பட்டி தொட்டி அனைவர்களுக்கும் சந்தோஷமான முறையிலே புத்தாடைகளை அணிந்து நல்ல உணவுகளை சாப்பிட்டு சந்தோஷமான அந்த நாளில் அல்லாஹ் அந்த பெருநாளை நல்ல முறையிலே கொண்டாடக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் அனைவரும் தந்தருள்வான். ஆமீன். نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إني وجهت وجهي للذي فطر السماوات والأرض حنيفا وما أنا من المشركين. إن الصلاة ونسكي ومحياي ومماتي لله رب العالمين لا شريك له بذلك أمرت وأنا من المسلمين. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: كل عام وأنتم بخير، تقبل الله منا ومنكم صالح الأعمال، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم: الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي كلت هيلتي أدركني مرادي يا حبيب الله. வல்லவரை போற்றி கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அனைவருக்கும் ஹஜ்ஜுடைய காலங்களிலே முதலாவது நாளை அடையக்கூடிய பாக்கியை தந்தான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்று சரியாக 2025 பெருநாள் வருகின்ற ஜூன் மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை கொண்டாடப்படுகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெருநாளிலே எல்லோருக்கும் ஹஜ்ஜு பெருநாள் வாழ்த்துக்கள் என்னுடைய தனிப்பட்ட சார்பாக, உலக முஸ்லிம்கள் அனைவருடைய சார்பாக ஹஜ்ஜு பெருநாளுடைய அந்த நாளில் சிறப்பான முதலாவது காணிக்கை எல்லோருக்கும் அந்த ஹஜ்ஜு பெருநாளுடைய சிறப்பை, அந்த வாழ்த்துக்களை அல்லாஹ் கபூலாக்கி தந்து எல்லோருக்கும் சந்தோஷகரமான வாழ்க்கை, வெற்றிகரமான வாழ்க்கை. குறிப்பாக முஸ்லீம் சமுதாயம் எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ, வடநாடு செய்து குஜராத்தில் ஏராளமான மக்களுக்கு இந்த சமீபத்தில் வீடுகள் இடிக்கப்பட்டு வீடு இல்லாமல் அனாதையாக சிரமப்பட்டு அழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த கூக்குரல் எல்லாம் அல்லாஹ் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறான். அப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் நீ வேகமாக அவங்களுடைய கண்ணீரை தடித்து அவங்களுக்கு சந்தோஷகரமாக இருப்பதற்கு வீடுகளையும் சந்தோஷகரம் வாழ்வதற்கு நம்முடைய வாழ்வாதார எல்லா பிரச்சனைகளும் தந்த உரிவான குறிப்பாக பலஸ்தீன் மக்களுக்கு அல்லாஹ்வே பரக்கத்து பொருந்திய பைத்துல் முகத்தஸ் அந்த மக்கள் பலஸ்தீன் மக்கள் பல நாட்களாக பல வருடங்காலமாக அவங்க சோதனைகளை சிக்கி
அவங்க எல்லோரும் அவங்களுடைய எல்லா வாழ்க்கை இழந்தவர்களாக, மக்கள் இழந்து, வீடுகள் இழந்து, அவங்களுடைய வாழ்க்கையை இழந்து தத்தளித்து சோறு தண்ணி கூட இல்லாமல் அல்லாஹ்வே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ரஹ்மானே, அது ஒரு ஈமானுக்காக, ஒரு இஸ்லாத்துக்காக அவங்களுக்கு அவ்வளவு சோதனைகள் அந்த உலகத்திலே கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சோதனையிலிருந்து ரஹ்மானே முதலாவது அவங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள், உறுதியான ஈமானை தந்து அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக்கி அந்த நாடு சுதந்திரமான நாடாக, நாடு சுதந்திரம் பெற்று பைத்துல் முகத்தை முஸ்லீம்களுடைய கரத்திலே வந்து எல்லா மக்களும் அவங்கவுங்க கொள்கை பிரகாரங்களுக்கும் தீனுக்கும் வலியதீன் அல்லாஹ் சொன்னதை போன்று நல்ல ஒரு வாழ்க்கை அல்லாஹ்வே எல்லோருக்கும் அந்த ஹஜ் பெருநாளுடைய அந்த சிறப்பான துவா கபூலாகக்கூடிய நாளில் நாம் எல்லாம் துவா செய்வோம். குறிப்பாக அந்த பெருநாள் என்று சொன்னாலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்லு ஆம் வாந்தும் பிகைர், நாள் இந்த நாளுடைய சிறப்பை போல் அல்லாஹ் எல்லா நாளும் சிறந்த நாளாக தருவாயாக. தக்கபல் அல்லாஹ், அல்லாஹ் இவங்களிருந்து எல்லா அமல்களையும் ஏற்றுக்கொள்வாயாக. வமின்கும் சாலிஹுல் அமால், அல்லாஹ்வே நாங்கள் சந்திக்கக்கூடிய அவங்களுடைய எல்லா அமல்களும் கபூலாக்கி இந்த நாளை போன்று இந்த ஹஜ் பெருநாளுடைய அந்த 10 நாள், குறிப்பாக ஈதுல் அத்ஹா ஹஜ் பெருநாளுடைய சிறப்பை போன்று எல்லா நாளும் துவா கபூலாகக்கூடிய மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவுடைய பிரத்யேகமான உம்மத்துகளுக்கு, அந்த ஈமான்தாரிகளுக்கு வழங்கக்கூடிய அருளக்கூடிய ரஹ்மத்து மலையை பொழியக்கூடிய வாழ்க்கை அல்லாஹ்வே எங்களுக்கு அல்லாஹ்வை தந்து இன்மை மறுமை வெற்றி பெற்று யா அல்லாஹ் நாங்கள்லாம் கபரை தரிசிப்பதற்கு முன்னதாகவே காபத்துல்லாவை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் அனைத்து இஸ்லாமிய மக்களுக்கும் யா அல்லாஹ் நீ தந்து அருள்வானாக ரஹ்மானே. அப்படிப்பட்ட அந்த ஹஜ் பெருநாள் அந்த நாளில் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவுடைய ஏராளமான சிறப்புகள், அதில் நோன்பு அல்லாத நேரங்களில் ஒன்றிலிருந்து நம்ம இன்னையிலிருந்து சுன்னத்தான நோன்பு ஹஜ் பெருநாளுடைய இந்த முதலாவது நாள் வியாழக்கிழமை நாளுடைய நோன்பு நியத்து வைக்கின்ற பொழுது சிறப்பு, ஏராளமான சிறப்பு. வியாழக்கிழமை சுன்னத்தான் நோன்பு வைக்க நியத்து செய்யலாம், ஹஜ் மாதத்துடைய சுன்னத்தான் நோன்பு வைக்க நியத்து செய்யலாம், நம்முடைய கல்லாவான நோன்பு நியத்து வைக்கிறேன், இப்படி 3 தடவை நியத்துகள் வைக்கின்ற பொழுது 3 நோன்புடைய கூலி அல்லாஹ் தஆலா தரலாம். அது மாதிரி அந்த 9 அரஃபாவுடைய நாள் உட்பட 9 நாள் நோன்புடைய நாளாக இருக்குது. அந்த நோன்புகளை நாம் எல்லாம் எல்லோரும் வைத்து அந்த நாளில் அதிகப்படியான நன்மைகள் பெறக்கூடிய அந்த நோன்புகளை வைத்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை ரஹ்மத்தையும் அடைப்பு பாக்கியத்தை அல்லாஹ் தரட்டுமாக. அதாவது திக்ருடைய நாளாக இருக்கிறது. குர்பானுடைய அந்த பிராணிகள் பார்க்கும்போது அல்லாஹ் அக்பர், அது மாதிரி அரஃபாவுடைய நாள் அது அதிகாலை சுபுகளிலிருந்து 23 வக்து தொழுகைக்கு பிறகு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. இந்த திக்ரை நம்ம அதிகப்படுத்திட்டே இருக்கிறது. எல்லா தொழுகையும், பல தொழுகைக்கு பின்னாடியும், சுன்னத் தொழுகைக்கு பின்னாடி, நஃபில் தொழுகைக்கு பின்னாடி பெண்கள் ஆண்கள் எல்லோரும் அந்த தக்பீரை அதிகப்படுத்துவது மாதிரி சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் சொல்லக்கூடிய திக்ரை நம்ம அதிகப்படுத்துவது, அது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அந்த நாளில், பெருநாளில், ஹஜ் பெருநாளில், அந்த நாட்களில் சிறந்த திக்ரு. நம்ம நாலாங்கரிமா லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து பியதில் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். அந்த கலிமா நம்ம அதிகப்படியான திக்ருகளை செஞ்சு நன்மைகளை அல்லாஹ் எந்த சமத்தோட பொருத்தமான திக்ருகளை நம்ம அதிகமாக சொல்லுவது. அது மாதிரி அந்த நாளில் ஹஜ்ஜு செய்யக்கூடியவங்களுக்கு ஹஜ்ஜு செய்வது, உம்ரா செய்வது, இதெல்லாம் அது பிரதான ஒரு நன்மை தரக்கூடிய மிகப்பெரிய எல்லா இடத்திலே நன்மை தரக்கூடிய அந்த ஹஜ்ஜாக இருக்கிறது. அடுத்து நம்ம குர்பான் கொடுக்கக்கூடிய எல்லா உலக முஸ்லீம்கள் எல்லோரும் அந்த குர்பானை கொடுத்து இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹாஜரா அம்மா அலைஹிஸ்ஸலாம் அந்த குடும்பத்தோடு அந்த ஈமானோடு அவங்க தியாகமான அந்த வாழ்க்கையெல்லாம் அறிந்து நம்மளும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான குர்பான் கொடுத்த நன்மைகளை அடைவது. அது மாதிரி 5வது நஃபிலான தொழுகைகளை நம்ம அதிகப்படுத்துவது. 6வது ஃபரது தொழுகையை விடாமல் சீக்கிரமாக அல்லாஹ்வுடைய இறையிலத்துக்கு போய் பரதுகளை தொழுது அல்லாஹ்ட்ட அதிகமாக துவா செய்வது. 7வது தான தர்மம் கொடுத்து அல்லாஹ்வுடைய அந்த
பாதுகாப்பை நம்ம பெறுவது, அந்த பொருளாதாரத்துக்கு பறக்கத்தை பெறுவது. 8வது குர்ஆன் ஷரீஃபை ஓதுவது, குறிப்பாக ஃபஜ்ர் சூரா ஓதுவது, சூரத்து ஃபஜ்ர். வல் ஃபஜ்ரி வலயாலின் நஷ்ரி வஷ்ஷஃபி வல் வத்ரி வல்லைலி இதா யஸ்ர், சூரத்து ஃபஜ்ர் சூராவை ஓதுவது. அது மாதிரி சூரத்து முல்க், தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், சூரத்து முல்க் சூரா ஓதுவது. அது மாதிரி யாசின் சூரா ஓதுவது. இப்படி அந்த சூரத்து ஹஜ் ஓதுவது. இந்த மாதிரி குர்ஆன்களை நம்ம அந்த 10 நாளில் ஒரு நாளைக்கு 3 ஜூஸ் வச்சு நம்ம ஒரு நாளே ஒரு குர்ஆன் முடிச்சிடலாம். அப்படிப்பட்ட சிறப்பான அந்த குர்ஆனை ஓதக்கூடிய அந்த பாக்கியங்களை நம்ம அந்த செய்வது நாளில். அது மாதிரி அரஃபா நாள் வந்துருச்சுன்னா நோன்புகளை கண்டிப்பாக நோன்பு வச்ச 2 வருஷத்தினுடைய நம்முடைய வருஷம், நம்ம வரக்கூடிய வருஷம் 2 வருஷத்தினுடைய, அதாவது 365 நாள் நோன்பு வச்ச நன்மை. இன்னொரு 2 வருஷங்கும் போது அந்த அளவுக்கு நம்ம நோன்பு 2 வருஷம் நோன்பு வச்சு எவ்வளோ நன்மையோ அல்லாஹ் ஜல்லேஷன் அவ்வளோ நன்மைகளை தந்து அந்த ஆட்சிகளெல்லாம் அங்கே அழுது அல்லாஹ்விடத்திலே மண்டாடிக்கக்கூடிய துவாவை கொண்டு அவங்க அல்லாஹ் நெருங்குறாங்க. நம்ம நோன்பை கொண்டு அல்லாஹ் நெருங்கக்கூடிய அந்த அரஃபாவுடைய நாள் சிறப்பான நாளாக உலக முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் அந்த நாளை ஆரோக்கியத்துடன் இபாசியோடு தௌஃபீக் செய்ய வேண்டும். 10வது யௌமுன் நஹர், 10வது பெருநாள் நாள். அந்த நாள் தான் சனிக்கிழமை நமக்கு 2025வது பெருநாள் தொழுகை ஜூன் 7ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் சனிக்கிழமை கொண்டாடுறோம். அப்படிப்பட்ட அந்த சிறப்பான அந்த நாளில் நம்ம என்ன செய்யணும்? பெருநாள் நாளில் என்ன செய்யணும்? சுன்னத்தான ஒரு 10 சுன்னத்துகள் இருக்கிறது. நிய்யத்தை வச்சு குளிப்பது முதலாவது. பெருநாளைக்கு நம்ம என்ன செய்யணும்? இந்த அஜ்ஜு பெருநாள் தொழுவதற்காக வேண்டி நான் குளிக்கிறேன். அஜ்ஜு பெருநாள் தொழுகைக்காக வேண்டி, அஜ்ஜு பெருநாளுடைய அந்த வாஜிபான அந்த தொழுகை 2 ரக்காத் தொழுகைக்காக வேண்டி, பெருநாள் தொழுகைக்காக வேண்டி நான் குளிக்கிறேன் நம்ம நினைச்சு குளிப்பது. தாய்மார்கள் குழந்தைகளை குளிக்க வைக்கணும், அவங்களுக்கு சொல்லி குளிக்க வைப்பது. இந்த மாதிரி அந்த குடியை நிய்யத்தை வச்சு குளிப்பது. வெள்ளிக்கிழமையானாக இருந்தாலும் சரி, பெருநாள் நாளாக இருந்தாலும் சரி, 27வது நாளாக இருந்தாலும் சரி, அந்தந்த நாட்களில் நிய்யத்தை சொல்லி குளிப்பது சுன்னத்து. அப்போ அந்த பெருநாள் நாளில் நிய்யத்தை செஞ்சு குளிப்பது. அது மாதிரி புது நல்ல இருப்பதிலேயே நல்ல ஆடைகள், அழகான ஆடைகள், அதுலேயும் வெண்மையான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடித்தமான வெண்மையான ஆடைகளை அணிந்து அந்த நாளை நம்ம கண்ணியம் செய்வது. அதாவது நம்ம அத்தர் பூசி மிஸ்வாக் செய்து நல்ல மகளத்தோடு சந்தோஷத்தோடு அந்த நாளை வருவது. அது மாதிரி நம்ம அஜி பெருநாவுக்கு வருகின்ற பொழுது தொழுது முடிச்சு நேரமாக தொழுது வர்றோம். அந்த தொழுது முடிஞ்ச உடனே போய் நம்ம உணவுகளை அறிந்துவது. அதே மாதிரி தக்பீர் அதிகமாக சொல்லுவது. தக்பீரை அந்த தொழுகையெல்லாம் நம்ம தக்பீர் சொல்லுது. மரிப்ப அந்த குர்பான் கொடுக்கக்கூடிய பிராணிகளை பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி தக்பீர்களை சொல்லுவது. தொழுகைக்கு பின்னாடி நம்ம தக்பீர்களை ஓதுவது. அது மாதிரி தான தர்மம் அதிகமாக செய்வது. அல்லாஹ்வுக்கு பிடித்தமான தான தர்மம், ஏழை எளியோர் சந்தோஷப்படுத்துவது. ஏழை எளியோர் அந்த நாளில் அப்படியே காசுகளை கிடைத்து அவங்க சந்தோஷம் அடைவாங்க. அவங்க அழகான உணவுகளை உண்ணுவாங்க, புத்தாடைகள் அணிவாங்க. அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி அல்லாஹ் சந்தோஷப்படுத்துவதை போன்று நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத் தர்றான். அது மாதிரி 7வது நாள் குர்பான் கொடுப்பது. அந்த நாளில் சிறப்பான அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அந்த குர்பானை கொடுத்து அந்த நன்மைகளை அடைவது. அதுதான் பெருமை. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாம், ஹாஜரா அம்மா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவங்க எவ்வளோ தியாகமான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அவ்வளோ கஷ்டத்துலையும் அவ்வளோ நஷ்டத்துலையும் சோதனையிலையும் ஈமான் விடவே இல்லை, குடும்பத்தை பிரிக்கவே இல்லை. எல்லாம் ஷைத்தானை சூழ்ச்சி செய்த போதும், மன்னர்கள் அவங்களை நெருப்பில் போட்ட பொழுதும் ஈமான் ஒரு கடுவளவோட குறையில ஈமான் அதிகப்படுத்தினாங்க. குடும்பத்தில் ஒன்றுபட்டு வாழ்ந்தாங்க. தந்தையும் தனையனும் மகனார் எவ்வளவு அறுக்கின்ற பொழுது எவ்வளவு கண்ணியமான முறையிலே எப்படி அழகான முறையில் அறுக்கின்றார்கள். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மகனார் இஸ்மாயில் குர்பான் கொடுக்குறாங்க. அறுக்க கத்தி, கூர்மையான கத்தி. எந்த அளவுக்கு கூர்மைனா பக்கத்தில் மலையில் அடிக்கிறாங்க, சுக்குநூறாகிறது மலைகள். சுக்குநூறாகப்பட்ட அந்த கத்தியை கழுத்தா இருக்க மாட்டேங்குது. ஏன் என்று கேட்கும்போது கத்தி பேசுகிறது. இப்ராஹிம் நபியே, நீங்க அறின்னு சொல்றீங்க, அல்லாஹ் என்ன 70 முறை அறுக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டீங்கன்னா, அறுக்க வேண்டாம் என்று அல்லாஹ் என்னை கட்டளையிட்டா நான் அல்லாஹ்வுடைய பேச்சு கேட்பதா உன்னுடைய பேச்சு கேட்பதா? கத்தி பேசியலாம். அப்படிப்பட்ட அருமையான அந்த நிகழ்வுகள், ஆக்ரோஷமான அந்த தியாக உணர்வுகள், அதெல்லாம் நம்மெல்லாம் மிக ரத்து சுக்குனமாக அந்த வாழ்க்கையில நம்ம பயன்பட்டு, உலக வாழ்க்கை என்ன 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம், கபரு வாழ்க்கை 1000 வருஷம் 2000 வருஷம் 3000 வருஷம். ஆதநபி எல்லாம் இப்போ 5000 10,000 வருஷம் கபரில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1500 வருஷம் கபரில் வாழ்ந்தாங்க. உலகத்தில் வாழ்ந்து 63 வருஷம் தான். கபரில் வாழ்வது 1500 வருஷம் 1400 வருஷம் கபரில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது மாதிரி கபர் வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை உண்மையானது, நீளமானது. நம்ம இந்த வாழ்க்கையில அற்ப சுற்பமான வாழ்க்கை.
உண்மையான கபரு வாழ்க்கைக்கு மறுமை வாழ்க்கைக்கு தான் நம்ம எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானத்துல அந்த சந்தோஷமான நன்மை அடைவதற்கு தான் இந்த ஹஜ்ஜு பெருநாளும் குர்பான் எல்லாம் தர்றாங்க. அதெல்லாம் அறிந்து புரிந்து அல்லாஹ் ஜல்லஷானு தாலாவுக்கு அந்த சுன்னத்தான அந்த பெருநாளை கடைபிடிக்கக்கூடிய சுன்னத்தை பார்த்துட்டு இருப்போம். குர்பான் கொடுக்கணும். அது மாதிரி குர்பான் கொடுக்கக்கூடியவங்க பக்கத்திலேயே இருந்து தக்பீர்களை ஓதி அல்லாஹ் முறையில் கலந்து கொள்ளக்கூடிய அந்த கூட்டு குர்பான் கொடுக்கக்கூடிய நேரங்களில் அந்த இடத்துல கலந்து கொண்டு அந்த நேரத்தில் நம்ம தக்பீர் ஓதுனா அங்கே இருக்கக்கூடிய மரம் செடியெல்லாம் அவங்களுக்கான பாவமன்னிப்பு கிடைக்கிறது. அப்படிப்பட்ட அந்த சுண்ணத்துக்கள்லாம் கலந்து கொள்வது. அது மாதிரி நேரமாகவே பள்ளிவாசலுக்கு அந்த பெருநாளை பள்ளிவாசல் நேரமாக தக்பீர் ஓதுவது தான் அந்த பெருநாளுடைய சிறப்பு. தக்பீர் அதிகப்படுத்துவது. அது மாதிரி நம்ம உறவுமுறைகளை நம்ம பேணி சண்டை சச்சரவு இல்லாமல் முஸ்தாஃபா மானக்கா செஞ்சு என்ன செய்யணும்? தகப்பலல்லாஹு மின்னா குல்லு ஆமன் வ அன்தும் பில் கைர். ஹஜ்ஜு பெருநாள் வாழ்த்துக்கள் சொல்வது. குல்லு ஆமன் வ அன்தும் பில் கைர். தகப்பலல்லாஹு மின்னா வ மின்கும் சாலிஹுல் அமால். தகப்பலல்லாஹு மின்னா உங்களுடைய எல்லா அமல்களும் அல்லாஹ் கபூல் செய்திருவானாக. வ மின்கும் உங்களுடைய அமலும் சந்திக்கின்ற அவங்களுக்கும் நம்முடைய அமலும் சாலிகள் அமல் எல்லா அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக என்று சொல்லக்கூடிய நல்ல ஒரு வாழ்த்துக்கள். ஹஜ்ஜு பெருநாள் வாழ்த்துக்களை உறவுமுறைகளை போய் ஃபோனில் பார்த்து சொல்லி மகிழ்விப்பது, சந்தோஷப்படுத்துவது, அல்லாவை சந்தோஷப்படுத்துவது மட்டுமல்ல உலகத்தையே அல்லாஹுடைய ரஹ்மத்தை பெறுவதற்கு அது பாக்கியமாகும். அதுமாதிரி நம்மளுக்கு கடந்து நம்ம இறந்து போன நம்முடைய பெற்றோர்கள், மூதாதிகள், உஸ்தாத்மார்கள், மஹல்லாவாசிகள் எல்லோரும் நம்மளை வீடு தேடி வருகின்ற அந்த நாளில், அந்த புனிதமான பெருநாள் நாளில் நம்மளை எதிர்நோக்கி வருகின்றார்கள் அந்த ரூபானிகள். அப்போ அவங்களுக்கு நம்ம யாசினை போய் தர்மம் செய்து குர்பானுடைய நன்மையெல்லாம் அல்லாஹ்வே இந்த குர்பானுடைய நன்மை எனக்கு கிடைச்சி அவங்களுக்கு நான் நன்மைகளை எத்தி வைக்க உலக முஸ்லிம்கள் எல்லோருக்கும் குர்பானுடைய நன்மை அல்லாஹ்வே நீ அல்லாஹ் அவங்களுக்கு நீ எத்தி வைப்பாயா. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 ஒட்டகங்களை குர்பான் கொடுத்து உலகம் வரக்கூடிய கியாமத்தில் வரக்கூடிய உம்மத்துகளுக்கும் அந்த நன்மையை எத்தி வைத்தாங்க. அதுதான் நம்முடைய உண்மையான குர்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரக்கூடிய ஹஜ்ஜு பெருநாள் நாள் நெருங்கக்கூடிய அந்த சமயத்திலே நம்ம எல்லாம் அதிகம் துவா கபலாகக்கூடிய நேரங்கள். அதிகமான உலக முஸ்லீம்களுக்கு துவா செய்வது, பசி பட்டினி வேலை இல்லாத ஒரு நிலைமை, அது மாதிரி சண்டை சச்சரவு அனைத்திலிருந்தும் எல்லா கடன்கள் இருந்தும் எல்லா நோய் நொடிகள் இருந்தும் எல்லா வெள்ளத்தினால பாதிக்கப்பட்ட எத்தனையோ குடும்பங்கள் அனாதையாக அழுது கொண்டிருக்கக்கூடிய மிகவும் கூக்குரலை கவலையான நிலைமை பார்க்கிறோம். எத்தனையான குடும்பங்கள் வீடு இல்லாமல், சாப்பாடு வழி இல்லாமல், தண்ணியில் அடித்து போய் இப்படிப்பட்ட சோதனை இருந்தெல்லாம் எல்லா இடத்துல அதிகமான நம்ம கையேந்தி துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். துவா கபூலாகக்கூடிய நேரம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லோரும் துவா செய்ய சொன்னோம். எல்லோருடைய பிரார்த்தனைகளை ரஹ்மானே நாங்கள் கபரை சந்திப்பதற்கு முன்னதாக உன்னுடைய காபத்துல்லாவை சந்திக்க ஒரு தௌஃபீக் யா அல்லாஹ் தருவாயாக. நாங்கள்லாம் பரிபூர்ணமான ஈமானை வாழ்ந்து ஐவேளை தொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான வாழ்க்கை பேணி வாழக்கூடிய மக்களாக, அது மாதிரி அந்த பெருநாள் தொழுகை ஒவ்வொரு பள்ளியும் ஒவ்வொரு விதமான நேரங்கள் வைத்திருக்கிறாங்க. அதாவது சூரிய உதயம் 6 மணி தான் 6:30 அந்த பெருநாள் தொழுகை ஆரம்பமாகிறது. 6லேருந்து தொழுகை ஆரம்பமாகிறது. ஒவ்வொரு பள்ளியில் 6:30, 7, 7:30. நம்ம பள்ளியில் நெருப்பரிசு தீன் இஸ்லாம் சுன்ன ஜமாத் பாரதி நகர் பள்ளிவாசலில் இன்ஷா அல்லாஹ் சமத்துவம் பள்ளிவாசலில் நிர்வாகிகளுடைய அந்த நிர்வாகிகள் ஏகோபித்த மூடிய பிரகாரம் அவங்களுடைய பள்ளிவாசல் நிர்வாகத்தின் மூலமாக 7:30 மணி அளவில் பெருநாள் தொழுகை ஹஜ்ஜு பெருநாள் தொழுகை வைத்திருக்கின்றார்கள். எல்லோரும் அதை அறிந்து மஹல்லாவாசி எல்லோரும் நேரங்காலமாக தக்பீர்களை முழங்கி அந்த பரக்கத்தான அந்த பெருநாளுடைய சிறப்புகள்லாம் அடையக்கூடிய பாக்கி தரும். அது மாதிரி அந்தந்த நேரங்களில் தொழுகை வச்சுருக்காங்க. திருப்பூரில் எல்லா பள்ளிகளிலையும் 10-10:30 மணி வரை தொழுகை வச்சுருக்காங்க. யாருக்கு எந்த நேரத்தில் முடியுமோ அந்த நேரங்களில் போய் பெருநாள் தொழுகையில் விடாமல் பெருநாளுடைய சிறப்புகளையும் பாக்கியங்களையும் வல்லோர் நல்லா உலக முஸ்லீம்கள் எல்லோருக்கும் தந்து அருள்புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.